ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹயாங் லைனுக்கு தான் வந்துட்டு மினி சீரியஸாச்சும் போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இன்னும் நான் இதை வந்து எஃப்எஃப்ஆ இல்லை மினி சீரியஸானு எதுவும் யோசிக்கலை. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். வியூஸ் அதிகமாக போச்சுன்னா இது எஃப்எஃப்ஆ கண்டினியூ ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மினி சீரியஸாகவே ஸ்டாப் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த எஃப்எஃப்ஓட நேம் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே மூஞ்சில் வயல் லைட்டாக பட அந்த குளிருக்கு குப்பரை அடித்து படுத்துட்டு இருந்தோனோ அப்படின்னு லைட்டாக மூஞ்சை அப்படியே கீழே பெட்டில் உரசுற மாதிரி அப்படியே மூஞ்சை அப்படி இப்படி தேய்க்கிறான். ஸோ அப்படியே அவன் மூஞ்சை தேய்க்கும் போது அங்கே ஏதோ தட்டுப்படுது. ஸோ அவனுக்கு அப்போ தான் தெரியுது என்னடா இது அப்படின்னு கண்ணை முழிச்சு அப்படியே அரைக்குறையாக ஒரு முழிப்பில் ஏதோ உனக்கு மண்டையெல்லாம் பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டேக் இருக்குமில்ல அந்த மாதிரி அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். சுகா தான் பார்க்க அப்படியே அவனுக்கு கீழே பயந்து போய் அவனையே பேனு பார்த்துட்ருக்க பொண்ணு. அவனும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். எங்கே விளையாட நம்ம ஃபேஸை வச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அவன் ஃபேஸ் இருந்தது உங்களோட செஸ்டில். அப்படியே ஷாக் ஆகி அவன் பார்க்க நீங்கள் அதுக்கு மேலே ஷாக்கில் அவனை பார்க்க அவனும் இப்போ தான் கவனிக்கிறான். நீங்கள் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அப்படி இருக்க ஒரு மாதிரி இருக்க. அவனுக்கு என்ன கருமம் இது அப்படின்ட்டு டக்குன்னு பார்க்க அப்படியே இப்போ அவன் மேலேயும் பார்க்குறான். பார்த்தா அவனும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருக்கான். ஓ ஷிட் மை காட் அப்படின்னு அப்படியே அவன் செம்ம காண்டில். என்ன தான் அழகாக இருந்தாலும் அதை ரசிக்கிற மைண்ட் செட்லலாம் இப்போ சுகா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு பிடிக்காது. சி நான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணேன். ஐயோ கன்றாவி அப்படின்னு செம்ம காண்டா அப்படியே எழுந்து நின்று உங்களை மூஞ்சி முகரெல்லாம் பார்க்க கூட இல்லை. அவ்வளோ கோவம் அவனுக்கு. ஏன்னா நீங்கள் அவங்க தப்பான பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற மைண்ட் செட்டில் அவன் இல்லை. கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட நைட்டு என்ன நடந்துச்சு நம்மளால் ரிக்கப் பண்ணியிருக்க முடியும். பட் அவனுக்கோ இப்படி தன்னை பார்த்ததும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நான் இவ்வளோ கேவலமாக இன்னொரு பொண்ணு கூட ஜே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செம்ம காண்டு. அந்த காண்டெல்லாம் வேறு யார் மேலே காட்டுவான்? ஆப்வியஸ்லி ஏற்கனவே உங்கள் மேலே ஒருத்தர் இருந்ததே உங்களால் தாங்கிக்க முடியல. இதில் நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வேறு இருக்கீங்க. அது உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கும் அதே மாதிரி தான். என்ன நடக்குதுங்க? நான் எப்படி இங்கே யார் இவன் அப்படின்னு நீங்கள் பயங்கர குழப்பத்தில். அதுவும் இல்லாமல் அவன் வேறு இழந்த வேகத்தில் பெட்ஷீட்டை அவன் பக்கம் இழுத்து அப்படியே சுருட்டி நீங்களோ இப்போ தான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெட்ஷீட் எடுத்து உங்களை அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ளே சுகா வாய்க்கு வந்தபடி உங்களை திட்ட ஆரம்பிக்கிறான். டேய் யாருடி நீ? என்ன பிஸ்னஸ் மேனு தெரிஞ்சதும் வளைச்சி போடுறதுக்கு வந்து வக்கனையாக அப்படியே வந்து படுத்துட்டியாகும். ஏன்டி உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே கிடையாதா? யாருடி நீ? அந்த மாதிரி பொண்ணு தானே. அப்படியே என்னமோ இப்போ மட்டும் வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே என்னமோ பெட்ஷீட் எடுத்து மறைக்கிற. எல்லாம் தான் முடிஞ்சிருச்சேடி. ஏன்னா பணத்துக்கு தானே. பணம் இருந்தால் போதும், எவன் கூப்பிட்டாலும் போய் படுத்துடுவீங்க. எல்லாமே உன்னோட பிளானா? இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே முழிக்கிற. என்னடி நீ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நம்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? பணத்துக்காக தானே? கருமம். இந்த மாதிரி தொழில் செய்ய வரலாம் எவன் கூட போய் படுத்தியோ கன்றாவி உன் கூட போய் நான் இருந்திருக்கேனே. ஷிட் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறியா? சரி எவன் உன்னை தொட்டானோ, யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சோ, என்ன கன்றாவியோ. கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொன்னே இல்லை. உன்னெல்லாம் பெற்றவங்க அப்படியே விட்டாங்களா? அதான் இப்படி திடீரா? என்ன குடும்பமோ உங்கள் குடும்பம்லாம் அப்படின்னு சும்மா சரமாரிக்கு அவங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்ட்டு அப்படியே உங்கள் குடும்பத்தையே இழுத்து திட்டுன்னு திட்டி வைக்கிறான். உங்களுக்கும் அழுகையாக தாங்கலை, அப்படி அழுக வருது. நீங்கள் என்ன அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. அவனும் அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டில் இருந்தால. அவன் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கானே. குடித்த போதையில் எதையோ வளரிட்டு செம்ம காண்டில் உங்களை கத்திட்டு நீங்கள் சொல்ல வரதை கூட கேட்காம நீங்கள் மீறிக்கிட்டு அது அப்படின்னு எதுவும் சொல்ல வர ஷட் அப் அப்படின்னு கை நீட்டி தடுக்கிறான். நீங்கள் சொல்ல வரது கூட அவன் கேட்கல. நீங்களோ இல்லைன்னா சொல்லி ஆகணும், இல்லாட்டி என்ன தப்பானவன் நினச்சிருவோம் அப்படின்னு மனசு படப்படக்க. பட் வார்த்தைகள் வரல. நீங்களும் அதே பதட்டத்தில் தானே இருப்பீங்க. அதை விட பயம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு வாட்டி எதுவும் சொல்ல வர அதுக்குள்ளே அவனும் பேக்கை திறந்து அதுலேருந்து அப்படியே ஒரு கட்டு மாதிரி பணம் நிறைய எடுத்து அவங்க மூஞ்சில் அப்படியே விசிறிடுச்சு. தோ இதுக்கு தானே இவ்வளோ அது. முன்ன மாதிரி பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான வேலை செய்கிறவங்களெல்லாம் நான் பார்க்க கூட விரும்பலை. எடுத்துகிட்டு கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். உங்களுக்கும் அழுகியா தாங்களே. அரடா அவன் என்னை பற்றி எதுவுமே கேட்காம
இப்படி கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு அழுக தான் வருது. அவனும் அவங்கள முறைச்சிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடறான். அவன் போன அந்த கேப்பில் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் ஆயிடுறீங்க. இங்கே பாத்ரூம்குள்ளே போனவனும் அப்படியே ஷிட் அப்படின்னு அங்கே ஓங்கி குத்திட்டு பாத்ரூம் ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படியே நிற்கிறான். அந்த தண்ணி அப்படியே சில்லுன்னு மேலே விழுக அப்படியே நின்றுட்டு தலையை பிடிச்சிக்கிறான். அவனுக்கும் இப்போ தான் கொஞ்சமாக அந்த போதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க நைட்டு என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரீவைண்ட் ஆகுது. ஸோ ரீவைண்ட் ஆக ஆக அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ ஷிட், என்ன மாதிரி வார்த்தைகள் அவளை பேசிட்டோம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகுது அவனுக்கு. ஐயோ சுகா வாய் 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 அப்படின்னு அவனை கண்ணமாக வாய் வாயாக அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன மாதிரி பேசி வச்சுட்டேன். இது நடந்ததுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஐயோ 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 இல்லை அவள் எனக்கானவ, அவள் என்னோட, அவளை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு ஷவர் ஆஃப் பண்ணி அப்படியே வந்துட்டு டவலை சுற்றிட்டு கடக்கடன்னு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே நீங்கள் இல்லை. அவனுக்கோ அவ்வளோதான், அவ்வளோ மாதிரியா இருக்குது. அந்த ரூமையே சுற்றி பார்க்குறான். பட் நீங்கள் தான் இல்லையே. உங்களோட அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டதெல்லாம் கிடந்திருக்கும். ஸோ இப்போ அதை பார்க்க அதெல்லாம் இல்லை, உங்கள் ட்ரெஸ் மட்டும் தான் இல்லை, மற்றபடி நீங்கள் உங்கள் மூஞ்சில் வந்து அவன் பணம் விசிறி அடிச்சிருப்பான்ல, ஸோ அதெல்லாம் அங்கேயே செதறி கிடக்கு, அப்படியே தான் கிடக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு தொப்புன்னு வந்து பெட்டில் உட்காடுறான். அப்பயும் மனசு கேட்காம ஏதாவது இருக்குமா அவன் சம்மந்தப்பட்டது, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிலாம் மைண்டுது அப்படி வந்து தோண டக்குன்னு அந்த ரூமையே அப்படியே அலாசி பார்க்குறான். ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடினதில்ல, எதுவுமே கிடைக்கல. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே வந்து தொப்புன்னு உட்காந்துவன். இப்போ தான் அப்படியே திரும்பி பார்க்குறான் அந்த பெட்டை. அதில் உங்களோட பிளட் ஸ்டைன் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கே கை வைக்கிறான். கையெல்லாம் அப்படியே நடுக்குது. அவனுக்கு அழுகியா தாங்கலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களை பேசினதெல்லாம் அவனால் ஏற்றுக்க முடியல. சே நான் இப்படி பேசினேன், அறிவு இருக்காடா, அவன் அந்த மாதிரி பொண்ணே இல்லை. இப்போ புரியுது, முழுசாக எல்லாம் புரியும் போது அவள் இங்கே இல்லை. ஒன்றும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் சரியாக வராது. அவளை நான் தானே திட்டி விரட்டினேன். அப்போ எப்படி இருப்பா? நல்ல குடும்பத்தை பொண்ணு, யாரும் இந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டுட்டு இன்னும் வாங்க இருப்பா. உனக்கு இதுமா புரியல முட்டாள் அப்படின்னு அவனே திட்டிட்டு அப்படியே அழுகியா வருது. சே என்ன காரியம் பண்ணிட்டான் அப்படின்னு கடக்கடன் இப்போ கீழே வரா ரிசப்ஷனுக்கு. கடக்கடன் வந்துட்டான். பட் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்ன சொல்லி கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே அது என் கூட ஒரு பொண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இல்லை கூட வந்த பொண்ணுன்னா சொன்னால் தப்பாயிரும் அப்படின்ட்டு என் ஒய்ஃபை காணோம், கொஞ்சம் எங்கே போனாங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு அவனை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க அது ஃபோனை ரூம்லேயே விட்டு போயிட்டாங்க. அதுதான் ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், டக்குன்னு சொல்லாமல் போயிட்டா. அதான் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் திணறான். அவங்களுக்கு புரியுது. ஓ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஏதாவது டீட்டெயில் அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் காமிக்க முடியுமா, நாங்கள் சிசிடிவியில் செக் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ ஷிட் இதை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் ஓ சாரி வர அவசரத்தில் என் ஃபோனையும் நான் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் வேணா ட்ரெஸ் கலர் சொல்கிறேனே அதை வச்சு ஏதாவது செக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஷியோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் அது பர்பிள் அண்ட் ஒயிட்டில் சுடி வியர் பண்ணியிருந்தாங்க, இப்போ பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஓகே சார் அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் வெளியில் போகிற வரைக்கும் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியில் போய் எங்கே போனீங்க, எந்த சைட் போனீங்கன்னு தெரில, வெப்சைட் கட் பண்ணதோடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில சார். வெளியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாங்க. அதுலேயும் நீங்கள் ரோட் சைட் நடந்து தான் போகிறீங்க, என்ன நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏதோ அவசரத்தில் போயிட்டாங்க, சரி நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவன் சமாளிச்சுட்டு உடனே அவனும் வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவன் காரை எடுத்துகிட்டு வெளியில் நீங்கள் வந்த சைடு இருக்கும்ல சிசிடிவியில் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சைடில் அப்படியே அந்த ஓரத்துலலாம் செக் பண்ணுறான். அந்த பக்கம்லாம் நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறான். பட் எங்கேயுமே நீங்கள் இல்லை, நடந்து தானே வந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா, ஓ மை காட் அப்படின்ட்டு அவனுக்கோ முடியல. அவங்கள தேடி ஒரு வழியாக சலிச்சு வேறு வழியும் இல்லை, சரி அவளை திரும்ப எப்படியாவது மீட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டே மனசு ரொம்ப சோர்ந்து டயர்டாயிரான். ஆள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் அப்பா அம்மா தான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. பிஸ்னஸ் மீட்டிங் போன பையன், இப்படிலாம் எங்கேயும் ஸ்டே பண்ணுற பையன் இல்லை, இருந்தாலும் சரி ஏதாவது மீட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்கா. வந்தவனும் இவங்க 2 பேர்த்திட்டையும் பேசாமல் அவன் பாட்டுக்க அப்படியே டல்லாக ரூம்குள்ளே போக என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டயர்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஸோ அவங்க அம்மாவும் கண்டுக்கல. இங்கே உள்ளே வந்தவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி ஏதோ பாரமாக இருக்குது மனசு. ஸோ டக்குன்னு அவன் லக்கேஜெல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ உன் ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியே அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். பிகாஸ் அதில் ஏதோ உங்கள் ஸ்மெல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் அதில் கூட உங்கள் ஸ்மெல்லே இல்லை. அப்படியே
பாத்ரூம்குள்ளே போய் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தூக்கி கழட்டி எரிஞ்சிட்டு செம கடுப்பில் அப்படியே அவனோட பாடியை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவன் பாடியில் உங்களோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷவர் ஓப்பன் பண்ணி நிற்கிறான். அப்போ கோவத்தில் தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரியுது. ஆக்சுவலி அவனுக்கு கோவத்தில் அப்போ குளிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்து அதுவும் இல்லாமல் ஷவர் ஓப்பன் பண்ணி நின்றுப்பான். அதுக்கப்புறம் கடகடன்னு ஓடி வந்து உங்களை வேறு தேடிப்பானா. ஸோ இப்போ தான் நல்லா ஷவர் பண்ணுறான். அப்படியே குளிக்க அவனுக்கு உடம்பு நல்லா பயங்கரமாக எல்லா பக்கமும் எரியுது. ஸோ நைட் நடந்த கசமுசால அப்படி அவன் உடம்பெல்லாம் நீங்கள் பஞ்சர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அவனும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே பார்க்குறான். நகைக்கீரலும் பல்தடமாக இருக்குது. என்ன இப்படி கடிச்சு வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவனோட செஸ்ட்டு கிட்டே வருது. அங்கே ஒரு பெரிய பைட் பண்ணி வச்சுருக்கீங்க, லவ் பைட் மாதிரி. அப்படின்னு தொடும்போது அவனுக்கே வலிக்குது. இப்படி கடிச்சு வச்சுருக்கா அப்படின்னு அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் நினைக்க அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதே நிமிஷம் இப்படி அவ்வளோ மிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி மனசு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. அப்பா இனி குடிக்கவே கூடாதுடா. அப்பா ஒரு நாள் குடித்ததுக்கே இப்படி ஒரு விஷயம், இனி இந்த பற்றி நினைக்கவே கூடாது கன்றாவி அப்படின்லாம் நினச்சிட்டு அவன் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். கரெக்டாக இப்போ அவங்க அம்மா வந்து டோர் நாக் பண்ண எஸ் மேம் அப்படின்ட்டு கதவை திறக்க என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மேம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறான். இல்லைப்பா நேற்றே வரேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி நீ சொல்லிட்டு வராமல் இருக்கிற பிள்ளை இல்லை, அதான் அதுவும் இல்லாமல் ஆணும் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கா, என்னாச்சுக்கண்ணா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது மேம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் மீட்டிங்னால கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரனால லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு வந்தது டயர்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை மேம், ஐ எம் ஆல்ரைட் அப்படின்னு சமாளிக்கிறான். சரிக்கண்ணா அப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல மேம், ஐ எம் ஆல்ரைட். அப்புறம் என்ன அதான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அப்போ வா கிளம்பு. எங்கே மேம் இப்போ தான் வந்தேன், மறுபடியும் எங்கே கிளம்ப சொல்கிறீங்க? அது வாப்பா, அப்பாவோட தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போயிட்டு வந்துடலாம் எது அப்படின்னு அவன் அப்படி பார்க்க ஐயோ நம்மளே ஒளரி மாட்டிக்கோம் போல் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் பதட்டத்துலேயே என்னக்கண்ணா இப்படி பார்க்குற, நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அதுக்கு நம்ம போகணும்ல, அவங்க வீடு தேடி வந்து கூப்பிட்ருக்காங்க, என்ன நான் என்னமோ பொய் சொல்கிற மாதிரி என்னை இப்படி பார்க்குறேன்னு அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு அவங்க அப்படியே பேச அவனுக்கும் சடனாக உங்கள் ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஷிட் அப்படின்ட்டு அவனோ அப்படியே கண்ணை இறுக்கி மூடி திறந்து சரிம்மா இப்போ எதுக்கு இப்படிலாம் இன்னசென்ட் மாதிரி ஓவராக சீன் போடுறீங்க, அப்பா வீட்டு சொந்தம் அப்படிங்கும்போது அப்பா சொல்லி தானே நீங்கள் வந்து இப்படி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதை அவரே நேராக வந்து சொல்லலாமே, அதுக்கு எதுக்கு உங்கள் மூலியமா சாம்பிராணி போடுறாராம், அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் தானே, அப்போ அவர் தானே கூப்பிட்டுருப்பாரு, ஸோ உங்ககிட்ட சொல்ல சொன்னது அவர் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா இவ்வளோ நேரம் ஒழிஞ்சு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஐயோ என்ன இருந்தாலும் என் பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே, என்ன என் பேர் ஏதோ அடிபடுது அப்படின்னு அப்போ தான் வர மாதிரி சீன் போட்டு அவர் வராரு. உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் மம்மிக்கிட்ட. என் மேலே கம்ப்ளைண்டா, என்ன கம்ப்ளைண்ட், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் அப்படி கெத்தாக கேட்குற மாதிரி கேட்க அவனும் என்ன தப்பு பண்ணலை, இவ்வளோ நேரம் அம்மாவும் பையனும் பேசிக்கிறத ஒழிஞ்சு நின்று ஒட்டி கேட்டீங்க, அதுவே குத்தம் தான், அதை சொல்ல தான் சொன்னேன், அந்த தான் கம்ப்ளைண்ட் பண்ணவா மம்மிக்கிட்ட, மம்மி அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க எதை அடப்பாவி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியாடா, நான் ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டேன்னு சமாளிப்போம் அப்படின்னு அவரோ கேனத்தனமாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அப்படியே மழுப்ப அவனோ தலையில் அடிச்சுக்காத குறையா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, 2 பேரும் அப்படியே சிவாஜி பத்மினியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சு கொட்டுறீங்களே. அப்போ சுகாட அம்மாவோ உங்களை யார் வர சொன்னா, நான் தான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன்ல, என்ன பேசுன்னு அனுப்பி வச்சுட்டு நீங்கள் எதுக்கு பின்னாடியே வந்தீங்களாம், இது நான் எங்கே வந்தேன், நானும் எதையும் ஒட்டு நான் கேட்கலையே, நான் சும்மா இந்த பக்கமாக அப்படியே கிராஸ் பண்ணேன், உன் பையன் என் பேர் சொன்னான், அதான் என் பேர் அடிபடுதேன்னு இப்படிக்கா எட்டி பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நானும் எதையும் பார்க்கலையே உங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே சண்டை படுக்க. சரி உங்கள் சண்டையெல்லாம் ரூமுக்கு வெளியில் போய் வச்சுக்கோங்க, நானே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், போங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவங்க 2 பேர்த்தையும் வரட்ட. ஐயோ என் பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான் போலுக்கு, சும்மா இருங்க அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ணா நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாங்கள் அப்புறமா வந்து எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரூமில் இந்த 2 பேரும் அப்படியே வெளியே போக சுகாவை ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தொப்புன்னு விழுகிறான். பட் அவனுக்கு உங்கள் நினைப்பெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது, அப்படியே ஏதோ சிந்தனையில் அவன் படுத்து அப்படியே தூங்கி போகிறான். இங்கே கீழே வந்தவங்களோ என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்பா அவங்க அம்மா கிட்ட கேட்க தெரியலங்க, பையன் ஒரு மாதிரி தான் இருக்கான், இவனை பெற்றவங்க நம்மக்கிட்டே போய் சொல்கிறான் பாருங்க, எனக்கு தெரியாது என் பிள்ளையோட மூஞ்சி எப்போ எப்படி இருக்குன்னு, என்கிட்டே சொல்கிறான் ட்ரை பண்ணிட்டு வந்தனால டயர்டாக இருக்கானா, இவன் எத்தனை நாள் எப்படி கூத்தடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியாது, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்தம் போதெல்லாம், இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தது அந்த டயர்டு, ஏதோ சரியில்லை ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் என் பிள்ளை தான் பெரிய ஆளாச்சே, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவனே சமாளிச்சுக்குவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, இப்போதைக்கு அவனை ஃப்ரீயாக விடுவான்,
அதெல்லாம் சரி, எனக்கு என்னமோ இந்த சம்மந்தத்தை நினச்சி தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. இவனை எப்படி? அதே தாங்க எனக்கும். எப்படி இவனை சம்மதிக்க வச்சு கல்யாணம்? ஐயோ, இந்த சம்மந்தம் முதல் நமக்கு கை கூடி வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ சுகாவோட சிஸ்டரோ கடைன்னு ஓடி வந்து அங்கே ஜங்குன்னு குதிச்சு, எதை அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோமா அப்படின்னு கத்த. ஒட்டி ஆத்தி நீயே கத்தி மாட்டி விட்டுறாதடி அப்படின்னு அவங்க அம்மா வாய் பார்த்து, எதுக்கடி இப்போ இந்த கத்துறா? நீ கத்துற ஊருக்கே கேட்க மாட்டிருக்கு. தூங்கிட்டு இருக்க உங்கள் அண்ணன் எந்திரிச்சு வந்துட்டான், அவ்வளோதான். வானத்துக்கு பூமிக்கு தையோ தக்கான்னு குதிப்பான். அவனே கல்யாணம் வேணான்னு இருக்கான். நாங்களே அவனுக்கு தெரியாமல் ஒன்று ஏற்பாடு பண்ணால் இவ ஒருத்தி அப்படின்னு அவங்கள அப்படியே மாறிக்க. அம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவோட தூரத்து சொந்தத்தில் யாருக்கும் ஏதோ ஃபங்க்ஷன், அங்கே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி உருட்டுனீங்க. இப்போ என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டவுட் கேட்க, இப்போ என்னடியும் உனக்கு பிரச்சனை? என் பையனுக்கும் வயசாகிட்டே போகுது. அவன் இங்கே உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? அவனுக்கு காலத்தில் கல்யாணம்லாம் பண்ணி வேணா அண்ணின்னு ஒருத்தி வந்தால் தான் உன் கொட்டம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க ஆள் கொண்டு வரீங்களா? வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்காத விஷயம். அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு கல்யாணமா? போங்க மம்மி, காமெடி பண்ணிக்கிட்டு. அவருக்கு மட்டும் தெரிஞ்சா தெரியவே கூடாது. தெரிஞ்சா இல்லை, தெரிஞ்சிச்சு உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு மிரட்டான். அம்மா அப்படின்னு, பேசாமல் ரெடி. அண்ணன் கல்யாணம்னா எனக்கும் ஆசை இல்லாமையா? நானாமா வேணாங்கிற? அவர் தானம்மா கல்யாணம்னு பேச்சு கேட்டாலே ஓடோடி போகிறாரு. நான் என்ன பண்ணேன்? பேசாமல் நீ இருந்தாலே போதும்டி. அவன்கிட்ட நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வேறு ஜாதகத்தில், அம்மா நீ இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாதுன்னு எத்தனை டைம் சொல்கிறது? அடி சும்மா ரெடி. இப்போ ஜாதகத்தில் பலனே சரியில்லையா? இந்த 1 மாதத்துக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் கல்யாண யோகமே இல்லைன்னு இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. என் பையன் இப்படி கட்ட பிரம்மச்சாரி ஆயிடுவானோன்னு அப்படின்னு அவன் சிரிக்க. உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு அவங்க கொட்டுறாங்க. அம்மா அப்படின்ட்டு, இங்கே பாருடி, அண்ணனுக்கு கிளம்பணும். உண்மையை சொன்னால் வரமாட்டோம். அதனால தான் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறத இப்படி சொல்லி வச்சுருக்கோம். நீயும் அது வரைக்கும் எதுவும் வாய் திறந்து குளறி கொட்டிடாமல் இருமா. எனக்கு மட்டும் அண்ணனோட லைஃப்பை பற்றி கவலை எல்லாமே இல்லை. அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்ததுன்னா ஏன் ரூட்டு கிளியர் ஆகும். எது அண்ணன் பெரியவன் இருக்கும் போது நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்ல அவனுக்கும். அதுதான் மம்மி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறாவ. ஸோ அவங்க அம்மாவோ, சரி எப்படியாவது அவனை சமாளித்து கொண்டு போயிடலாம் விடுங்க, அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. சுகர் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான், எழுப்போம் அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து, சுகா சொன்னலப்பா ஒரு விசேஷம், போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு எழுப்ப. நான் வரலாமா நீங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லைப்பா அவங்க எதாவது நினச்சிக்குவாங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் அவங்க விட்டதெல்லாம் ஆரம்பிக்க. சரிம்மா வரேன் அப்படின்ட்டு அவன் போய் ரெடி ஆகிட்டு வரான். குடும்பமே கீழே ரெடியாகி நிற்குது. கைராவோ அண்ணா வந்துட்டார் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா கீழே இறங்கி வந்துட்டு போகலாமா அப்படிங்கிறான். போகலாம் அப்படின்னு மொத்த குடும்பமும் அப்படியே 1000 வாட் பல்பு மூஞ்சில் எரியா ஈன்னு நிற்க. இவனுக்கு ஒரு மாதிரி, என்னடா இது எல்லாரும் இப்படி இருக்காங்களே, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி கண்டுக்காமல் காரை ஸ்டார்ட் பண்ண எல்லோரும் ஏறிக்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே வண்டி கிளம்புது அவனுக்கு பொண்ணு பார்க்க. பொண்ணோட அப்பா வேறு யாரும் இல்லை, சுகா அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நிறைய கஷ்டப்படுற நேரத்தில் சுகா அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவர். அவங்க பரம்பரை பணக்காரங்க. சுகா அப்பா அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பார். ஸோ அதனால் ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம். ஏன்னா எப்போல்லாம் வந்துட்டு பிஸ்னஸில் வந்து லாஸோ நிறைய சரிவுகள் வந்தப்பெல்லாம் வந்து அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் போக. ஸோ அவர் வந்துட்டு பிஸ்னஸ் வேர்ல்டுலேருந்து கொஞ்சம் விலகியிருப்பார். பட் சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறனால அதை அவர் பொண்ணு தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கனால எல்லாத்தையும் வந்து அவங்க பொண்ணு தான் பார்த்துட்டு இருப்பா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து கஷ்டப்படுவா. அவளுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறதுனாலையும் அவங்க மேலே உள்ள நல்ல அபிப்பிராயத்தினாலையும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லவம்மா. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இப்படி ஆனதுனால அவளே எல்லாத்தையும் வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கா. நல்ல பொண்ணு, கண்டிப்பாக குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படி இப்படின்னு அவர் தான் அவங்கள பற்றி சொல்லிப்பார். கொஞ்சம் தூரத்து சொந்தமும் கூட தான், அது என்னமோ உண்மை தான். பட் இருந்தாலும் அவ்வளோ வந்துட்டு சொந்தம்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் அங்கே மெயின் பேஸே. அந்த அளவுக்கு வந்து ஸோ அவங்க அம்மா கிட்டே சொல்ல சுகா அம்மாவுக்கும் வந்து பிடிச்சி போயிடுது. அதுவும் ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பார். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பொண்ணு பார்க்கவும் அழகாக இருக்கா. நீங்கள் சொல்கிறத வச்சு கேட்கும்போது அவள் தான் எல்லாமே பண்ணுவா போல் அப்படின்னா அந்த மாதிரி பொண்ணு குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க. நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணு, ஏன் அவனுக்கு கூட பிஸ்னஸில் ஹெல்ப்பாக இருப்பாள் அப்படின்லாம் சொல்ல. உன் பையனும் அவள் பிஸ்னஸில் ஹெல்ப்பாக இருந்து 2 பேரும் அவங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த சம்பந்தத்தையே கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவள் ரொம்ப உதவி பண்ணியிருக்கான் நம்மளோட கஷ்ட நேரத்தில், உனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்ல. ஆமாங்க, நீங்கள் நிறைய அந்த அண்ணாவை பற்றி சொல்லியிருக்கீங்க, அதனால் எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் என்ன, நம்மளை விட அவங்க ரொம்ப வசதின்றீங்க, அதான் கொஞ்சம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான், அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன, சரிங்க அப்படின்னு ஒரு வழியாக கிளம்பி
இப்போ அப்படியே வந்துட்டு அந்த வீட்டு முன்னாடி நிற்கிது காரு. அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, செம்ம பெருசாக. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. பட் சுகாவை அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படின்ட்டு பரவாயில்ல வீடு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அவன் சிஸ்டர் கூட பேன் பார்த்துட்டு அப்படியே உள்ள வர. சுகா முன்னாடி அப்படியே வந்துட்டு எல்லோரும் வர அங்கே நிற்பாங்கல்ல. ஸோ மாப்பிள்ளை பார்க்க வந்தால் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் வாங்க மாப்பிள்ளை வணக்கம்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நின்று வரவேற்கிறாங்க. அவனுக்கு என்ன சரி ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குதுனாங்களோ அதனால் வரவங்கள வாங்குவாங்கன்னு வரவேற்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே தாங்கி அவன் உள்ளே வர. கரெக்டாக அப்போது பொண்ணோட சித்தப்பா முறையில் ஒரு சம்திங் அந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் உள்ளவர் வந்து வாங்க மாப்பிள்ள என்ன அங்கேயே தாங்கி நின்று அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மீசை முறுக்கிட்டு வர. யார் இந்த மீசை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சுகா திருத்தன்னு மொழிக்கோ. சும்மா சொல்லக்கூடாது, அண்ணன் சொல்லாமல் கூட நம்மளை. ஆனால் மாப்பிள்ளை இப்போ செம்மையாக தான் இருக்கார், என் பொண்ணுக்கு ஏற்ற ஜோடி தான் இந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு என்ன மாப்பிள்ளை மாதம் இன்னும் அங்கேயே நிற்கிறீங்க, இது இனி உங்கள் வீடு மாப்பிள்ளை அப்படியே தைரியமாக உள்ள வாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கலாய்ச்சிட்டு அப்படி கூப்பிட இவனுக்கு ஒன்றுமே புரியல. பின்னாடி வந்து அவங்க அப்பா அம்மாக்கா அதுக்கு மேலே ஆல்ரெடி அவங்க ஐயோ வந்து இறங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்பானோன்னு வயிற்றில் புளியை கரைக்க தான் கார்லேயே உட்காந்துருப்பாங்க. இப்போது வந்தது வராதமாக இந்த மீசை வேறு இப்படிலாம் பேச போச்சு, இன்றைக்கி நமக்கு சோழி முடிஞ்சு அவ்வளோதான் போ நம்ம முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிதுக்கான்னு முழிச்சிட்டு இருக்கா. சுகாவுக்கோ ஒன்றுமே புரியல. ஒரு வேலை ஏதாவது சொந்தமாக இருப்போமோ நம்ம அவருக்கு, அதனால தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாரோ என்ன கண்டாவி. இவங்க வேறு திடீர்னு தூரத்தை சொந்தம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, யார் என்னன்னு எதுவுமே சொல்லலை, என்னத்தை சொல்லி விட்டு பேசுகிறது அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கா. வாங்க வாங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு சோஃபாவில் உட்கார வைக்கிறார். அவனோ சரி அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு என்னடா நடக்குது இங்கே, என்ன மாதிரி அதெல்லாம் பலமாக இருக்குது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு அப்பா அம்மாவை திரும்பி பார்க்க. இப்போ தான் அவனோட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த தட்டு தாம்பூலம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல. ஸோ பொண்ணு பார்க்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாம் அப்படியே ஒன்று போய் ஒன்றா உள்ளே வர. இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கையை பிசைஞ்சிட்டு பிதுக்கான்னு முழிக்காத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். ஓ இதுக்கு தான் ரெண்டு பேரும் இந்த பம்பு பம்பிக்கிட்டு உள்ளே வராமல் இருக்கீங்களா, உள்ளே வாங்கடி உங்கள் ரெண்டு பேத்துக்கு இருக்குது. அப்போது எனக்கே தெரியாமல் என்னை பொண்ணு பக்கம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, சரியான ஆளுங்க தான். இதில் வேறு தூரத்தை சொந்தோன்னே எவ்வளோ உருட்டு, இருங்க எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனோ இப்போ எதுவும் பேச முடியாது, சபையில் இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே முறைச்சிட்டு இருக்க. ஆத்தி உன் பையன் பார்வையே சரியில்லடி அப்படின்னு அவரோ இவங்க அதுக்கு மேலே இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கும் தாங்க வயிற்றில் பீதி கலக்குது, கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்புறம் வீட்டில் போய் எதுவும் வந்தாலும் சமாளிப்பா அப்படின்னு அவங்க சிரிச்ச முகமாக வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே அவனோ அப்படியே அவங்கள முறைச்சிட்டு ஒரு பக்கம் திரும்ப அங்கே பொண்ணோட அப்பாவோ வீல் சேரில் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சிரிச்ச முகமாக அப்படியே அவர் சொல்ல இவனுக்கும் அவரை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே அங்கிள் அப்படிங்கிறான். பட் அவர்கிட்ட போய் என்ன மூஞ்சி முறையை காட்டவா முடியும், அதனால் அப்படியே சடனாக மூஞ்சை மாற்றிக்கிறான். பிகாஸ் அத்தனை பேர் முன்னாடி அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தவும் தோணலை, அதே சமயம் இப்படி இருக்கிறவர்கிட்ட போய் ஹார்டாகவும் பேச முடியல, அதனால் இவங்களுக்கு இருக்கு வீட்டில் போய் பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே எந்த பக்கமும் பார்க்க பிடிக்காம அப்படியே குனிஞ்சுக்கிறான் அவன். அப்படியே அவன் குனிஞ்சு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க சித்தப்பா இருக்கார்ல அவரோ என்ன இந்த தம்பி பொண்ணு மாதிரி குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கு, எப்போவும் பொண்ணுங்க தான் குனிஞ்சிக்கிட்டு வருவாங்க, இப்போ இவர் என்னமோ கீழே நிலத்த நோண்டிகிட்ருக்காரு. ஓ மாப்பிள்ளை தம்பிக்கு கோவம் வந்துருச்சு போல். அட என்னங்கம்மா மாதம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி பாருங்கள் மாப்பிள்ளை தம்பி கோச்சிக்கிட்டார்ல ஏதே அப்படின்னு அவனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்க. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, அதை தப்பாகவும் கன்வே பண்ணுறாரு. ஸோ அவரோ இங்கே பாருங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் இப்படி எல்லோரும் வளவலா கொலன்னு பேசிகிட்டு இருந்தால் மாப்பிள்ளை தம்பிக்கு கோவம் வராது. இந்த காலத்து பிள்ளைங்களாம் எல்லாத்துலேயும் அவசரமாக இருக்காங்க. பாருங்கள் அவர் நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு, சீக்கிரம் போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, இத்தனை பேர் இருக்கீங்களே தவிர யாருக்காவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு பெரிய பருப்பு மூட்டை மாதிரி அவர் பாட்டுக்கு பேச. இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு மீசக்காரன்ட்ட நான் சொன்னேன்னா பொண்ணை பார்க்கணுன்னு இவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான், கிறுக்கு பையன் மாதிரி வந்ததுலேருந்து நான் சிங்கில் போயிட்டுருக்கான், எனக்கு வராததுக்கு அப்படின்னு அப்படியே சுகா செம்ம ஹேண்டில் அவங்க அப்பா அம்மா பார்க்க. ஐயோ யாருங்க இந்த லூசு பையன் அடி, எனக்கு என்னடி தெரியும் அவங்க சொந்தக்காரங்க போல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல. சும்மா இருக்க மாட்டான் போல், சும்மா இருக்க சங்க ஊதிக்கெடுத்து தாண்டின்னு சும்மா இருக்கிற மாதிரி இருந்தாலே கிளப்பி விட்ருவார் போல இருக்குது. அவன் இருக்கிற காண்டில் இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு வேப்பல் அடிக்காமல் விட மாட்டான் அப்படின்னு ரெண்டு பேரும் வீதியில் அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. சுகா செம்ம கடுப்பில் இந்த ஆள் இப்போ வாயை மூட போகிறான்னா இல்லை எனக்கு வராததுக்கு எதையாவது எடுத்து அவன் மண்டையிலே போட்டுருவேன் அப்படின்னு சுகா செம்ம கடுப்பில் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வரும் சொன்னங்காட்டியும் சரி தோ பொண்ணை அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல அங்கே கூட்டத்தில் இருந்தவங்க தோ பொண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே சுகாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. டக்குன்னு கீழே குனிஞ்சு அப்படியே உட்காந்துக்கிறான், எதையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே கீழே பார்த்துட்டு நான் நிம்மராமல் அப்படியே காஃபி வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்டே அப்படியே வருது. பட் பொண்ணு வரும்போதே அந்த கொலுசு சத்தம் ஜல்னு அப்படியே அவன் காதுக்கு கேட்குது.
பட் அவனும் நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே தான் உட்காந்துருக்கான். காஃபியை நீட்டவும் அப்படியே எடுத்துக்கிறான். அடுத்த நிமிஷம் பொண்ணு மறுபடியும் உள்ளே போயிடுது. அவனும் அப்படியே டக்குன்னு காஃபியை கொஞ்சம் கூட குடிக்கல, டக்குன்னு கீழே வச்சுட்டு எழுந்து நிற்கிறான். எல்லாரும் என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பார்க்க, அவனும் எனக்கு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். அவன் சொன்னதில் எல்லாரும் பயந்து போய் அப்படியே அவனையும் பார்க்க, என்னாச்சு என்னாச்சு அவங்களுக்குள்ளேயே கிசுகிசுக்க. எனக்கு அதை முறுக்கு மீசை வச்சு தப்பா இருக்கார்ல அவர் தான் இப்போயுமே, என்னப்பா எதுக்கு இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, இப்போ இதில் என்ன இருக்குது, தம்பி என்ன தப்பாவாக கேட்டுட்டாரு, இப்போல்லாம் இதெல்லாம் சகஜமாயிருச்சு, இன்னும் கற்காலத்தில் இருக்கிற மாதிரி என்னமோ எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, பொண்ணுகிட்ட தானே தனியாக பேசணும்னு சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, நீங்கள் போங்க தம்பி, நீங்கள் அப்படியே போனீங்கன்னா பின்னாடி தோட்டம் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணுங்கள், பொண்ணை நாங்கள் பேசி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லவும், அங்கே உள்ள ஒரு குட்டி பொண்ணு வாங்க மாமா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சுகா கூட்டி போவ. சுகாவும் அப்படியே பின்னாடி போய் அந்த தோட்டத்தை பார்க்குறான். அது ரொம்ப அழகாக இருக்குது, வாவ் செம்மையாக இருக்குது, பட் இதுக்காகலாம் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே உள்ள வரும், என்னப்பா பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுகிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க தான் வாழ போகிறவங்க, அவங்களே பேசி முடிவெடுக்கட்டும் அப்படின்னு இப்போ தான் கரெக்டாக மீசை கரெக்டாக பேசியிருக்கு. ஸோ அதை கேட்டுட்டு பொண்ணோட அப்பாவும் போய் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு பொண்ணுக்கிட்ட சொன்னதும் பொண்ணும் அப்படின்னு இப்போ பின்னாடி அப்படியே வராங்க. ஸோ அவங்க வர சவுண்டு கேட்குது, அதே கொலுசு சத்தம் வந்துட்டோம் அப்படின்னு திரும்பினவனுக்கோ செம்ம சாக்கு. இவ எப்படி இங்கே, இவ தான் பொண்ணா, என்னடா நடக்குதுங்க, என்னடா இது ஒன்றும் புரியல அப்படின்னு அவன் அப்படியே ஷாக்கில் இருக்கான். அதே சாக்கில் நீங்களே இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.